ஆமாம், இந்த காலை வேளையிலே இளைப்பாறுதல் இருங்கள் என்று சொல்லி உங்களை அழைக்கிறேன். உங்கள் புத்தியில் ரொம்ப திட்டம் போடாதீங்க. என்றைக்கு நீங்கள் புத்திக்குள்ளே வரீங்களோ அன்றைக்கி உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை இழக்கிறீங்க. அடுத்தடுத்து தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். புத்தி பதட்டமாகும் போது தவறுகள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. ஃப்ரீயாக விட்டுருங்க. தேவன் அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டியரிங் இஸ் ஷிஃப்டட் இன்டு காட்ஸ் ஹேண்ட். உங்கள் வாழ்க்கையோட ஸ்டியரிங் எங்கே போயிடுச்சு? காட்ஸ் ஹேண்டுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் எந்த பேழைக்குள்ளே வந்துட்டீங்க சொல்லுங்களேன்? நோவா பேழைக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமேன். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த உலகத்திலே ரடர், சுக்கான், ஸ்டியரிங்னு சொல்லுவாங்கள்ல கப்பலில், சுக்கானே இல்லாத ஒரே ஒரு கப்பல் எது தெரியுமா? நோவா கப்பல். நோவா பேழைக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டியரிங்கே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஓட்ட போகிறதே கிடையாது. நோவா எல்லாத்தையும் செஞ்சுட்டு, ஆண்டவரே சுக்கான் எங்கே வைக்கன்னா, சுக்கான் வைக்கப்பா இல்லை, வண்டியை ஓட்டுறது எந்த திசையில் போகணுன்றத. நோவா நீ கேப்டன் கிடையாது, நான் தான் கேப்டன்னாரு. நீங்கள் எல்லாம் நோவா பிள்ளைகளை வந்துட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? ஆமாம். ஸ்டேரிங்கை தேடாதீங்க. ஏனென்றால் உங்கள் வண்டியை நீங்கள் ஓட்டலை, உங்கள் வாழ்க்கை என்கிற பேழையை தேவன் ஓட்டி கொண்டு இருக்கிறார். உங்கள் வேலையெல்லாம் அப்படியே அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுவதுதான். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் எனக்கு பிடித்த அதிகாரங்களில் ஒன்று. த 5 லைஃப் சேஞ்சிங் ரெவலேஷன்ஸ். இந்த அதிகாரத்தில் என்னை தொட்டு 5 வாழ்க்கையை மாற்றக்கூடிய வெளிப்பாடுகள் இதில் நான் பார்த்தேன். ஸோ அந்த 5ஐயும் நம்ம இன்றைக்கி பேச முடியாது. பட் அதிலே 1 அல்லது 2 இன்றைக்கு நான் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 5:16. ஆமேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஓகே. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, மரணமானது. எல்லாரும் என்ன பாருங்க, மரணமானது சொல்லுங்க. மரணமானது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. கைத்தட்டுங்க ஒரு இந்த வசனத்துக்கு. முக்கியமான அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுமா. அப்படி இருந்தும் மரணமானது பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அதான் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். நல்லா பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா இந்த வசனம் சொல்லுது பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. ஸோ மரணம், பாவமே செய்யாம ஒரு குரூப் இருந்திருக்கிறாங்க. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பா எந்த பாவமே செய்யல, ஆனா அவர்களையும் இந்த மரணம் ஆண்டு கொண்டது. நன்றாக நீங்கள் கவனியுங்கள். பாவம், ஆதாம் பழத்தை புசிக்கிறான், பாவம் செய்கிறான். அதற்கு பிற்பாடு ஜனங்கள் பிறக்கிறார்கள். ஆதாம் முதல் மோசே வரைக்கும். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்தே நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். நீங்கள் இருக்கிற பிரகாரமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆண்டு கொள்ள முடியும் என்றால், நீதி செய்யாதவர்களை ஜீவன் ஆண்டு கொள்ள முடியும். பாவமே செய்யாம ஒருத்தன் சாக முடியும்னா, நீதியே செய்யாம ஒருத்தன் வாழ முடியும். அந்த பக்கம் அது ஓகேனா, இந்த பக்கம் அது ஓகே. அந்த இடத்துக்கு தான் உங்களை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதற்கு நீங்கள் நீதி செய்துதான் ஆக வேண்டும் என்கிற தேவை இல்லை என்பதை அதிர்ச்சியான ஒரு உண்மை இந்த காலவேளை நான் சொல்கிறேன். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. தேவனுக்கு முன்பாய் உன்னை உத்தமனாய் நிறுத்த ஜாக்கிரதையாயிருனா என்கிற வசனங்களை படித்து விட்டு உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். என்னை குறித்து, உன் உபதேசத்தை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன், எச்சரிக்கையாக இருக்கிறேன். தேவனுக்கு முன்பாய் என்னை உத்தமனாய் நிறுத்துவதற்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை முடித்த பிறகு நான் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கணும். உங்களில் அதிக ஆக்கினை அடையும்படிக்கு உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்கிற வார்த்தையை மனதில் கொண்டு இப்போது நான் பிரசங்கிக்கிறேன். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆள முடியும் என்றால்,
கிறிஸ்துவின் மரணம் முதல் முடிவு வரைக்கும் நீதி செய்யாதவர்களை ஜீவன் ஆளுகை செய்ய முடியும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். ஆதாம் பாவம் செய்தான். அடுத்து மோசே பிரமாணத்தை கொடுத்தான். பிரமாணம் செய்த பிறகு மக்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்களா? பிரமாணம் வந்த பிறகு மக்கள் செய்ததுக்கு பேர் பாவம் இல்லை, மீறுதல். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன உடனே இவன் கொலை செய்யறான் பாருங்க, இதுக்கு பேர் பாவம் இல்லை, இதுக்கு பேர் என்ன? மீறுதல். மோசேக்கு பின்னாடி வந்தது எல்லாம் மீறுதல். அப்ப பாவம்ன்றது என்ன? பாவம் வேறு, மீறுதல் வேறு. பாவம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கு. ஆனா இந்த பாவத்துக்கு நம்ம காரணமே இல்ல. இந்த பாவம் ஒண்ணு செய்ய வைக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் மீறுதல். மோசைக்கு பின்பாக அடி வாங்கினவர்கள் எல்லோரும் மீறுதலுக்காய் அடி வாங்கினார்கள். மோசைக்கு முன்னாடி அடி வாங்கினவங்க எல்லாரும் பாவத்துக்கு அடி வாங்கினாங்க. இன்ஃபேக்ட் மோசைக்கு அப்புறம் வரவங்க எல்லாம் பாவத்தினால் வந்த மீறுதல். ஆமென் சொல்லுவோம். புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டில் போய் 2வது தடவை கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணமே இல்லை. மோசைக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம் வருது. மோசே சொல்றான், இந்த பிரமாணத்தை மீறினா உனக்கு அடி இருக்குடா, உனக்கு மரணம் வரும்டா அப்படின்றான். பிரமாணத்தை மீறுறாங்க, அடி என்ன செய்யுது? விழுகுது. ஏன் கேள்வி என்னன்னா, மோசைக்கு முன்னாடி இருந்தவனுக்கு பிரமாணமே கிடையாது, அவன் எதுக்கு செத்தான்? பைபிள் சொல்லுது, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பிரமாணம் வந்த பிறகு வந்ததுக்கு பேர் என்ன? பாவம் கிடையாது, என்னது? மீறுதல். அதைத்தான் சங்கீதம் 32ல சொல்றாரு. 32:1 வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. கையை தட்டுங்க சார். ரெண்டு வேற. இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது? இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது? பாவத்தை மூடுது, மீறுதலை மன்னிக்குது. மோசே வந்த உடனே மீறுதல் தான் வந்துச்சு. பாவம் செய்தது யாரு? ஆதாம். ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லவே இல்லை. நியாயப்பிரமாணம் வந்தால் தானே மீறுதல் வரும். நியாயப்பிரமாணம் இல்லை. ஆகவே பைபிள் சொல்லுது, பாவம் செய்யாதவர்களை மரணம் என்ன செய்தது? ஆண்டு கொண்டது. இன்னொரு வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் தானே மரணம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, பாவமே செய்யாதவனுக்கு சம்பளம் வந்துச்சே. இவன் எங்க பாவம் செஞ்சான், ஆனா இவனுக்கு மரணம் என்ற சம்பளம் கொடுக்கப்பட்டது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது பொய்யா? அது உண்மைதான். இவர்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டது. யாருடைய பாவத்திற்கு? ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உண்மை என்றால் இயேசு செய்த நீதியின் சம்பளம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். இவர்கள் மரித்ததற்கு காரணம் இவர்கள் செய்த பாவம் அல்ல, ஆதாம் செய்த பாவம். ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக இவர்கள் மரித்தார்கள். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் ஒர்க் அவுட் ஆகுது. இவன் செஞ்ச பாவத்துக்கு இவனுக்கு சம்பளம் பைபிள் சொல்லலையே. பாவத்தின் சம்பளம் மரணம் தான் சொன்னேன். அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு சம்பளம் தான் சொல்லல. பாவத்துக்கு சம்பளம் மரணம். அப்ப ஆதாம் பாவம் செஞ்சான், பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு. இதை எவனுமே இது வரைக்கும் என்ன செய்யல? கேள்வி கேட்கல. அமைதியா வாங்கிட்டான். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அப்ப யாருடைய பாவத்திற்கு சம்பளம்? ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் அவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற சந்ததியினருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப எந்த பிரமாணத்தின் வழியாக இவர்கள் மரித்தார்கள்? என்னுடைய கேள்வி. இவங்க எல்லாம் மரிச்சாங்களே, இவங்க எல்லாம் பாவம் செய்யாதவர்கள் பைபிள் சொல்லுது. ஆதாமுக்கு ஈக்குவலா இவங்க பாவம் செய்யவே இல்லையா? ஆனா இவர்கள் ஏதோ ஒரு பிரமாணத்துல தானே அவன் காலியா இருக்கணும். சார், தேவன் சர்வலோக நியாயாதிபதி, நீதிபரர். ஆதாம் தப்பு பண்ணானா பிள்ளைகள் வந்து சாகுறாங்க. இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு சார்? இதுக்கு என்ன பிரமாணம் இருக்கு? ஒருவன் வந்து கொலை செய்தவன் வந்து 14 வருஷம் உள்ள இருக்குன்னா அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. ஐபிசி 302. இப்ப ஜட்ஜ் வந்து இஷ்டத்துக்கு இவன் கொலை பண்ணிட்டானா அவனை செருப்பு கழட்டி இவனை அடிக்கடா, இல்ல வந்து கையில கிடக்கிற கட்டை எடுத்தா மண்டை உடையடா அப்படி சொல்ல முடியுமா? ஜட்ஜு சொல்ல முடியாது. ஜட்ஜு வந்து எதுக்கு கீழ்பட்டு இருக்கிறாரு? சட்டத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறாரு. ஐபிசி ஜட்ஜுக்கு முன்னாடி இருக்கு.
உங்களுக்கு முன்னாடி இருக்கு, 2 பேருக்கு நடுவில் ஐபிசி இருக்கு, இந்தியன் பீனல் கோட் இருக்கு. அப்ப ஜட்ஜும் சட்டத்தில் இருக்க வந்து அந்த சட்டத்தை சொல்லி தான் அவனை காலி பண்ண முடியும். ஐபிசி 302 படி இவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறேன்? மரண தண்டனை கொடுக்குறேன். அப்ப என்னுடைய கேள்வி, இங்கே இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது, இவர்கள் பாவம் செய்யாதவர்களே. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீயும் நானும் ஏன் இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டே ஆசீர்வதிக்கப்படுறோம் நீங்க புரிஞ்சுக்கலாம். பாவமே செய்யாது இருந்த போதும் இவர்களுக்கு மரணத்தை எந்த சட்டம் கொடுத்தது? அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அவர் பைபிள்ல கொடுத்த லா படி தான் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த லா எங்க இருக்கு? ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஒரு சட்டத்தை இங்க கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? என்னென்ன மரம், என்னென்ன விதையெல்லாம் என்னென்ன மரமாகி என்னென்ன கனி கொடுக்குதோ அதெல்லாம் அந்த மரத்தில் இருக்கிறது அந்த கனி வழியாக அடுத்த மரத்துக்கு வரும். இதுதான் வந்து இயற்கை பிரமாணம். 13 பிரமாணங்களில் ஒன்று இந்த இயற்கை பிரமாணம். இயற்கை பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, புலி குட்டி போட்டுச்சுன்னா என்ன குட்டி தான் போடும்? புலி குட்டி தான் போடும். பன்னி குட்டி போட்டுச்சுன்னா பன்னி குட்டி தான் போடும். தங்கள் தங்கள் ஜாதியின்படி முளைப்பிக்க கடவது என்பதுதான் முதலாவது பிரமாணம். நியாய பிரமாணத்துக்குலாம் முன்னாடியே வந்துருச்சு. இந்த பிரமாணம் இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. புலி குட்டி போட்டா புலி குட்டி தான், சிங்கம் குட்டி போட்டா சிங்க குட்டி தான், பன்றி குட்டி போட்டா பன்னி குட்டி தான். என் அன்புக்குரியவர்களே, ஆதாம் பாவம் செய்த பிறகு, அவன் விழுந்து போன பிறகு, அவன் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே ஆதாமோட ஜட்ஜ்மெண்ட்னால அவர்களும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கீழானவர்களாகத்தான் என்ன செய்தார்கள்? பிறந்தார்கள். அப்ப இங்க என்ன லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது தன் தன் ஜாதி. இந்த லா தான் இங்க ஒர்க் அவுட் ஆச்சு. கீழே இருக்கிறவன் பாவமே செய்யல, அவங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு அவன் அடி வாங்கிட்டான். திரும்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்கிற வார்த்தை ஏன் தெரியுமா சொல்றாரு? எந்த லால மக்கள் எல்லாம் பாவியானாயிலோ அதே லா படிதான் மக்களை எல்லாம் நீதிமானாக்க தேவன் சித்தம் கொண்டார். ஜெபம் பண்றவன் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல, பரிசுத்தமானவன் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல, உபவாசம் நடத்தவன் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமான் சொல்லல, பிள்ளையானவன் எத்தனை பேர் அத்தனை பேர் நீதிமானாரு. கையத்தட்டே ஆமே. ஏன் பிள்ளையான பிறகு நீதிமான் ஆகிறோம்? பிள்ளையானதினால் தான் பாவியானோம், ஆகையால் பிள்ளையானதினாலே நீதிமான் ஆகிறோம். அங்கே மரணம் என்பது தன் தன் ஜாதியின் படி பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வந்தது போல, இங்கே நீதி என்பதும் நான் பிள்ளையானதினால் அவரிடத்திலிருந்து எனக்கு கடந்து வந்தது. அங்கே அவர்கள் மரிப்பதற்கு ஒன்றும் செய்யவில்லை, அவர்கள் மரிப்பதற்கு ஒன்றும் செய்யவில்லை. ஆதாம் செஞ்சான், அது போதும். பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? மரித்தார்கள். அப்படி நீங்கள் இங்கே ஜீவனுள்ளவர்களாய் மாறுவதற்கு ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஏனென்றால் அவர் கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்தபடியினால், அவருக்கு நீங்கள் பிள்ளையானதினால் நீதி செய்யாதவர்களையும் இயேசுவின் ஜீவன் ஆண்டு கொள்ளுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டு. இந்த வசனம் ரொம்ப தொட்டுக்கிட்டே இருக்கு. பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. பாவம் செய்யாதவர்களை எல்லாம் சொல்லுங்க. பாவம் செய்யாதவர்களை, பாவம் செய்யாதவர்களை. யாராவது இதை கேள்வி கேட்க முடிகிறதா? பாவம் செய்யாதவர்கள் மரணம் ஆண்டு கொண்டது என்பதை கேட்பதற்கு அது அடி விழுகும் போது எல்லாம் வந்து வரிசையை வாங்கிக்கிறாங்க, உப்பு சத்தியாகிரகம் மாதிரி. ஆனா கையில் ஒரு 100 ரூபா கொடுத்தா எதுக்கு இந்த 100 ரூபாய் எனக்கு கொடுக்குறீங்க? 100 கேள்வி கேட்கிறான். எதுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும்? ஏன்னா உனக்குள்ள இருக்க அடிமைத்தன புத்தி. இந்த அடிமைத்தன புத்தி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 100 காரணம் கேட்கிறது. ஆனா இந்த அடிமைத்தன புத்தி அடிபடுவதற்கு ஏன் நான் அடிபட வேண்டும் என்று கேள்வி கேட்க மாட்டேன். பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொள்கிறது என்றால், இந்த மரணம் பாவத்தின் விளைவாக இவனை ஆளுகை செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? மரணம் பாவத்தினால் இவனை ஆளுகை செய்யவில்லை. மரணம் ஆதாம் பிள்ளை என்பதால் அவர்களை ஆளுகை செய்தது. அப்படியே
இயேசுவில் இருந்த நீதி, இயேசுவில் இருந்த ஜீவன், நான் நீதிமான் என்பதினால் என்னை ஆளுகை செய்யவில்லை, நான் அவருடைய பிள்ளை என்பதினால் ஆளுகை செய்கிறது. நான் பிள்ளையாயிருப்பதினால் அந்த ஜீவன் எனக்குள் ஆளுகை செய்கிறது. பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்யாதவர்களை மரணம் என்ன செஞ்சதா? சத்தமா சொல்லுங்களேன். மரணம் அப்படியே கெஞ்சிக்கிட்டுலாம் நிக்கல, ஆண்டு கொண்டது. ஆண்டு கொண்டது என்ன? ரூல் ஓவர் பண்ணுச்சு. ஆதாமுக்கு நீங்கள் பிள்ளையாய் பிறந்துட்டீங்கன்னா, நீங்க பாவமே சாகிற வரைக்கும் செய்யலைன்னா கூட நீங்க செத்து தான் ஆகணும். ஏன்னா உங்க மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஆதாம் செஞ்ச பாவத்துக்கு நீ செத்தாகணும்டான்னு. அப்ப இவனுக்கு பிள்ளையா பிறந்துட்டீங்கன்னா மரணம் உங்களை கேட்டு டோர் நாக்கெல்லாம் பண்ணாது, தலைமுடியை பிடிக்கும், ஆளுகை செய்யும். அப்படியே, ஆமென், அப்படியே நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளையாய் பிறந்து விட்டால், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால், ஜீவனானது உங்களை ஆளுகை செய்யும். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமென். இப்பொழுது அந்த ஜீவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த ஜீவன் நம்மை ஆளுகை செய்கிறது. அந்த ஆளுகையின் விளைவாகத்தான் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆளுகையின் விளைவாகத்தான் நீங்க ஃபாஸ்டிங் போட நினைக்கிறீங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? ஏதோ நம்ம ஃபாஸ்டிங் போட்டனால என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. தப்புப்பா. காய்ச்சல் வந்தனால தான் உடம்பு சுடுது. நீ நினைக்கிற உடம்பு சுடுறனால காய்ச்சல் அடிக்குது, உடம்பு சுடுறனால காய்ச்சலை கண்டுபிடிக்கிற. ஆனா உடம்பு சுட்டனால காய்ச்சல் வரல, காய்ச்சல் வந்தனால உடம்பு சுடுது. அப்படிதான் ஜீவன் வந்தனால தான் ஜெபம் வருது. ஜெபம் வந்தனால ஜீவன். கையை தட்டுங்க நல்லா. ஆமென். ஜெபமே ஜீவன்றதை இப்படி கூட மாத்தலாம். அது எதுக்கு போட்டு நம்ம அதை உடைச்சுக்கிட்டே இருக்கணும்? ஜீவனே ஜெபம். இன்னிலிருந்து மாத்தி போட்டுருவோம். ஜீவனே ஜெபம். எல்லாம் சொல்லுங்க. ஜீவன் வந்தனால ஜெபம் வருது. பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆளுகை செய்கிறது. இதைத்தான் பிரசங்கி எழுதுகிறான். பிரசங்கி 8:14, 9:2-3. இதை வாசிப்போம், வாசித்து முடிப்போம். பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். துன்மார்க்கன் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். இதுதான் இந்த ஆதாம் முதல், நல்லா கவனிங்க, மோசே வரைக்கும் பிரமாணமே வரல. வர்றதுக்கு முன்னாடியும் மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிமா. நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். நல்லா கவனிங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த ஆதாமோட பிள்ளைகள் பிறந்தாங்கல்ல, இந்த பிறந்த பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ணாமலே வாழ்ந்தவனு இருக்கிறாங்க. அதுல சேத்து மாதிரி நிறைய தப்பு பண்ண காயின் மாதிரி ஆளும் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, காயினும் செத்து போனா, சேத்தும் செத்து போனான். சார், பாவத்தின் சம்பளம் மரணம்னா காயின் மட்டும் தானே சாகணும், சேத்து சாகக்கூடாது. சேத்தும் சாகுறான், காயினும் சாகுறான். துன்மார்க்கனுக்கு நடப்பது போலவே நீதிமானுக்கு நடக்குது. 8-9 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. ஆதாமுக்கு பிள்ளையா இருக்கும்போது அவர் நல்ல மனுஷன் சார், அதனால ஒரு 500 வருஷமா சாகாம இருக்கார் சார். அப்படி யாராச்சும் ஊருக்குள்ள இருக்காங்களா? நல்ல மனுஷன் சீக்கிரமா செத்துறாங்க. ஏன் சார்? பாவத்தின் சம்பளம் தானே சார் மரணம். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அதான் சொல்ல வரேன். எப்படி ஆதாமு கீழே உங்க நீதியெல்லாம் அடியாகுதோ, கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது உங்க நீதியெல்லாம் அடியாகி இங்க மரணம் ஆளுகை செய்யற மாதிரி அங்க ஜீவன் ஆளுகை செய்யுது. இரண்டு இடத்துலையும் பாவம் வந்து என்ன செய்யப்படுது? ஒதுக்கப்படுகிறது. வேறு ஒரு பிரமாணம் பாவ பிரமாணத்தை ஆளுகை செய்கிறது. அந்த பிரமாணத்தின் வழியாக பாவம் நசுக்கப்படுகிறது. கையை தட்டுங்க வருதா அவருக்கு. ஆமென். அதனாலதான் அது என்ன படம்? இஸ் மை பிரதர். என்ன படம்? ட்ராயில ஒரு பிரமாணம் நடந்துகிட்டு இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எதிரியோடு ஹீரோட தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் சண்டை போடணும். இவன் தோத்துட்டா இந்த நாடு அவங்களுக்கு சொந்தம், அவன் தோத்துட்டா அவன் அந்த வழியில போயிடணும். இதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது
இந்த ஹீரோவோட தம்பி என்ன செஞ்சனா, அடிபட்டுட்டு ஜெயிக்க தெரியாம உயிருக்கு போராடி வேகமா வந்து அண்ணன் காலை பிடிச்சிடறான். அப்ப வில்லன் வரான். யாருமே காப்பாற்றக்கூடாது, அதான் பிரமாணம். வில்லன் வந்து அவனை பிடிச்சு குத்த போகும்போது இவன் தடுத்துடுறான். தடுத்த உடனே அவன் சொல்றான், சட்டப்படி நீ குறுக்க வரக்கூடாதுன்னா. இவன் அடிக்க வரும்போது பிடிச்சிட்டு கத்தி எடுத்து ஒரே குத்து எதிரியை சாகடிச்சிடான். அதுக்கு அவன் சொல்ற பதில், he is my brother. நீ ஒரு பிரமாணம் சொல்ற, ஆனா இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்னு ஒரு பிரமாணம் இருக்கு. கையை தட்டுங்க சார். நான் பாவம் செஞ்சேன், நான் நரகத்துக்கு போனோம், பிசாசனை இழுக்கிற நேரம் அங்க ஒருத்தர் வந்து நிக்கிறார் சிலுவையில. அவன் சொல்ற, நீங்க குறுக்க வரக்கூடாது. அவர் சொல்ற, he is my brother. கையை தட்டுவது அவருக்கு ஆமென். வேறொரு பிரமாணம் இந்த பிரமாணத்தை ஆளுகை செய்கிறது. சோ இயற்கை பிரமாணம் அது அது தன் தன் ஜாதியின்படி கொடுக்கும் என்கிற வார்த்தையின்படி பாருங்க, ஆதாமுடைய பாவம் அங்கே ஆளுகை செய்தது. எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவித்தது. சேத்துக்கும் சம்பவித்தது, லோத்துக்கும் சம்பவித்தது. ஒருத்தன் பாவம் செய்தவன், ஒருத்தன் பாவம் செய்யாதவன். வாசிமா அந்த வசனத்தை போடுமா. எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவித்தது. எதுக்கு மாத்தனாத? கமான். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தம் உள்ளவனுக்கும். பாத்தீங்களா? நற்குணமும் சுத்தமும் உள்ளவனுக்கும் சுத்தமே இல்லாதவனுக்கும். அடுத்து பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. அடுத்து நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே. எல்லாம் சாகுறான். அப்ப எதன் அடிப்படையில் சாகுறார்கள்? பாவத்தின் அடிப்படையிலா? அப்படின்னா நல்லவெல்லாம் செத்துக்க கூடாது. இங்க அதன் அடிப்படையில் எதுவும் நடக்கல. எல்லாம் பிள்ளை என்ற அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாமுக்கு பிள்ளை, அவ்வளவுதான். நீ நல்லவன் கெட்டவன் ரெண்டாவது, முத நீ பிள்ளை. புரியுதா உங்களுக்கு? இந்த லா வந்த உடனே அந்த லா பிரேக் ஆயிருது. இந்த ஹையர் லா ஆதியம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே, ஆணை இடுகிறவனுக்கு எப்படியோ ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கிறது. இதை பார்த்து தான் அவன் என்ன செய்யறான்? மாயைன்றான். பிரசங்கி கிமுவை பார்க்கிறான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்குது. நல்லவனும் சாகுறான், கெட்டவனும் சாகுறான். அப்ப நான் நல்லவனா இருந்து எனக்கு என்ன லாபம்? கர்த்தர் சொல்றார், மகனே, நல்லவன்றனால அவன் தப்பிக்க போறது கிடையாது, கெட்டவன்றனால அவனுக்கு மட்டும் நடக்க போறது கிடையாது. ரெண்டு பேரும் ஆதாமுக்கு பிள்ளை. அதனால ஆதாமுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை பிள்ளைகளுக்குள்ள வந்து இருக்கிறது. இந்த ஏரியாவுக்குள்ள நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருப்பான். ஆனா அத்தனை பேர் ஒரு நாள் சாகத்தான் போறாங்க. எதனால? ஆதாமின் பிள்ளைகள். அவ்வளவுதான். தேவன் எந்த ரூட்ல பாவம் வந்துச்சோ அதே ரூட்ல ஜீவனை கொடுக்க தேவன் விரும்பினார். எந்த ரூட்ல மரணம் வந்துச்சோ அதே ரூட்ல ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்பினார். அதனால தான் எல்லாரையும் நல்லவங்களாங்கப்பான்னு சொல்லாம எல்லாரையும் பிள்ளைகளாங்கப்பான்னு சொன்னாரு. ஆமென். கிருபை பிள்ளைகளை உருவாக்குகிறது. நியாயப்பிரமாணமோ என்ன உருவாக்குது? பரிசுத்தவான்களை உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நல்லவங்களாங்க அப்படின்றதுக்கு இயேசு வரல. எல்லாரும் பிள்ளைகளாங்கன்னு சொல்றதுக்கு தான் இயேசு வந்தாரு. ஏன்னா மரணம் பிள்ளைகள் வழியாக தான், பிள்ளைன்றனால தான் வந்துச்சு. அப்படியே ஜீவனும் பிள்ளைன்றனால தான் வருகிறது. நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அவருக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் ஆதாம் முதல் மோசே வரை பாவம் செய்யாதவர்களை ஆதாமின் வித்து ஆளுகை செய்தது போல சிலுவைக்கு பின்பாக அவர் வருகை வரைக்கும் நீதி செய்யாதவர்களையும் அவருடைய ஜீவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே ஒரு ஜீவன் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. காரணம் நான் நல்லவன் என்பதனால் அல்ல, அவருக்கு பிள்ளை என்பதனால்.